சங்கீதம் 109 20 இவ்விதமாக கூறுகிறது, மனித வாழ்விலே நிந்தைகள் எப்படி வருகிறது? நான் அவர்களுக்கு, அதாவது துன்மார்க்கர்களுக்கு நிந்தையானேன், தலையை அவன் எனக்கு எதிராக துலுக்குகிறான் என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். சங்கீதம் 31:11 என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருகளிப்புமானேன். ஒரு தள்ளப்பட்ட நிலையிலே, வீழ்ச்சி அடைந்த நிலையிலே சங்கீதக்காரன் கூறுகிறான், நான் அயலாருக்கு நிந்தையானேன். சங்கீதம் 69:19 இவ்விதமாக பாடுகிறான், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இவ்விதமாக உலக மக்கள் என்னை நிந்திக்கும் பொழுது அவைகளையெல்லாம் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீரே என்று குமரி பாடுகிறான். அதே சங்கீதம் 10 என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது என்று கூறுகிறான். தன் சூழ்நிலை நிமித்தம் உபவாசம் இருந்தாலும் கூட அதுவும் நிந்தனையிலே தான் முடிந்து விடுகிறது என்று அங்கலாய்க்கிறான். 69 சங்கீதம் 7 உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று என்று கதறுகிறான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடுகிறது. ஆண்டவராகிய கடவுளிடம் சங்கீதக்காரன் திரும்புகிறான். 119 சங்கீதம் 22 இவ்விதமாக கூறுகிறது, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். ஆண்டவரே, எனக்கு வேறு வழி இல்லை, நீரே என் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்று பாடுகிறான்.